அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்த பிறகு வேளாண் பட்ஜெட் முதல் இரண்டாம் நாளில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முதல் வேளாண் பட்ஜெட். இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் அந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது. கடந்த கால திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றத்திலே வேளாண் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டார்கள். அதில் 20 டிபார்ட்மெண்ட் 20 துறைகள் ஒன்றாக இணைந்து வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டார்கள். அதே நிலையில்தான் இன்றைக்கு புதிதாக அமைந்துள்ள தமிழக வெற்றி கழக அரசு தமிழக விவசாயிகளை ஏமாற்றுகின்ற விதமாக வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் 2.5 மணி நேரம் அந்த வேளாண் பட்ஜெட்டை வாசித்தார். ஆனால் அதில் ஒரு முக்கியமான திட்டம் ஒன்றும் இடம்பெறவில்லை. விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் எதுவும் இடம்பெறவில்லை. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடைபெறுகின்ற பொழுது என்ன அறிவிப்பு இருக்கின்றதோ அதே அறிவிப்பு தான் வேளாண் பட்ஜெட்டிலும் இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 20 துறையும் ஒன்றாக இணைத்து வேளாண் பட்ஜெட்டை அறிவித்தார்கள். அதில் எப்படி துறை வாரியாக இந்த 20 துறை வாரியாக எப்படி அறிவிக்கப்பட்டதோ அதே போலதான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வேளாண் பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கின்ற பொழுது அதையே திருப்பி ஸ்டிக்கர் ஒட்டி அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான், புதுசாக எதுவுமே இல்லை. இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய் கொடுப்பதாக தெரிவித்தார்கள். அதே போல் கரும்புக்கு டன்னுக்கு ஆதார விலையாக ஒரு டன் மெட்ரிக் டன் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 4500 ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த தேர்தல் காலத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட்டிலே அந்த அறிவிப்பு இடம்பெறவில்லை, பட்ஜெட்டிலும் இடம்பெறவில்லை. அதேபோல் விவசாய குத்தகைக்கு ஓட்டுகின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்கு வருடத்திற்கு 10,000 ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவித்தார்கள். அவருடைய அந்த புத்தகம், அந்த வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்பு புத்தகம். அதில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக விவசாய நிலம் வைத்துள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் விதைப்பு கால நிதியுதவியாக ஆண்டுக்கு 15,000 ரூபாய் 2 தவணைகளில் ஜூலை ஆகஸ்ட் பருவம் ஜனவரி பிப்ரவரி பருவம் வழங்கப்படும். விதைப்பு கால செலவுகள் சமாளிப்பதற்கு இந்த நிதி உதவி வழங்கப்படும். 2 முறை 5,000 கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பில் இடம்பெறல. அதே போல் உழவர் தோழர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு உழவர் உரிமை அட்டை வழங்கப்படும் முறை அறிமுகப்படுத்தப்படும். இந்த உரிமை அட்டை வைத்திருக்கும் உழவர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்ற அறிவிப்பு தான் கொடுத்தாங்களுடைய இனிக்க விவசாயிகளை ஏமாற்றுகின்ற விதமாக விவசாய தொழிலாளிகளை ஏமாற்றுவதுமாக தேர்தல் நேரத்தில் அறிவிப்பை கொடுத்துவிட்டு இந்த வேளாண் பட்ஜெட்டில் இந்த அறிவிப்பெல்லாம் எதுவுமே இடம்பெறல. அதோட தேர்தல் நேரத்தில் விவசாயிகளுக்கு அந்த புக்கு தான் நிறைய இருக்குது. அது பூரா படிக்கிறது தான் நிறைய நேரம் ஆகும். ஒன்று கூட அவர்கள் அறிவிக்கல. இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற பட்ஜெட். இவர்களும் கடந்த கால ஆட்சி போல வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை இன்றைய தினம் அரங்கேற்றிருக்கின்றார். அதே போல விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் 5 ஏக்கருக்கு குறையாக நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு அவர்கள் தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் பாதி தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள்.
ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சிறு குறு நடுத்தர விவசாயிகள் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்குமே, இந்த சிறு குறு விவசாயம் சரி பெரு விவசாயம் அனைவருக்கும் 35,000 ரூபாய் தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் கொடுத்ததற்கு மாறாக விவசாயியுடைய கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் விவசாயிகளை ஏமாற்றியிருக்கின்றார்கள். இதுதான் இந்த பட்ஜெட்டில் காண முடிகிறது. உண்மையிலேயே விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய பட்ஜெட் இது இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நான் நிறைவேற்றி கொடுத்தோம். குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். ஏரி குளம் குட்டைகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டது. அது பல திட்டத்தை இணைச்சு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 1,500 கோடின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது முழுசாக குடிமராமத்து திட்டத்துக்கு அறிவிக்கலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருக்கின்ற சுமார் 24,000 ஏரிகள், 26,000 ஏரிகள், அதில் குளம் குட்டை நீர்நிலைகள்லாம் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் தண்ணீர் தேங்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம். அதே போல் பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற 14,000 ஏரிகளில் சுமார் 6,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. அதற்காக சுமார் 1,240 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனால் இப்பொழுது இருக்கின்ற வறட்சி காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தூர்வாரப்பட்ட ஏரியில் தூர்வாரப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு நீர்நிலைகள் அங்கங்கே தண்ணி இருக்கின்றது. நிலத்தடி நீர் அங்கங்கே பல பகுதியில் வற்றாமல் இருக்கின்றது. இவ்வளவு வறட்சியான காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கை கொடுக்கின்றது. ஆனால் அந்த திட்டத்துக்கு முழுமையான அறிவிப்பு கிடையாது. தடுப்பணை கட்டுக்கிட்ட அனுப்பும் கிடையாது. பல துறை இதில் நினைச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நேற்றைய தினம் பொது பட்ஜெட் போட்டாங்க. ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் முடிந்த பிறகு பதிலுரை அவர்கள் அளித்த பிறகு ஒவ்வொரு துறைக்கும் மானிய கோரிக்கை நடைபெறும். அந்த மானிய கோரிக்கையின் போது அந்த துறை வாரியாக அந்தந்த அமைச்சர்கள் அவர் தெரிவிப்பாங்க. அதையெல்லாம் இணைச்சு 20 துறைகளை ஒன்றாக இணைச்சு வேளாண் பட்ஜெட் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அந்த 20 துறைக்கு மந்திரி தேவை? அந்த 20 துறைக்கு ஏன் மானிய கோரிக்கை நடைபெறணும்? தேவையே இல்லையே. ஆக இதையெல்லாம் விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக கடந்த கால அரசு நாடகம் போட்டது. இந்த அரசும் ஒரு நாடகத்தை போட்டு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது. அதெல்லாம் ஒன்றுமே காணாம். மேகதாதும் இல்லை, மேகதாது பற்றியும் சொல்லலை. அதெல்லாம் நீர்வளத்துறை அமைச்சரில் வரும்போது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வேளாண் பட்ஜெட் உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு 20 துறை ஒன்றா வச்சு தான் போட்டுக்கிறாங்க. அது 2.5 மணி நேரம் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம். பொது பட்ஜெட் கூட 2 மணி நேரம் 31 நிமிஷம் தான். ஆனால் வேளாண் பட்ஜெட்டில் வேளாண் துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 35 நிமிடம் பேசியிருக்காரு. அதுதான் சாதனையாக வேளாண் பட்ஜெட்டுடைய சாதனை. 2 மணி நேரம் 35 நிமிஷம் பேசி வேளாண் பெருமக்களுக்கு எதுவுமே கிடைக்காம, எந்த ஒரு பயனும் கிடைக்காம இந்த அரசு, தமிழக வெற்றி கழக அரசு வேளாண் பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறது. போதுங்க. இப்போ 2.5 மணி நேரம் கேட்டது பத்தலையா? 2.5 மணி நேரம் கேட்டு இல்லை பிரயோஜனம் இருக்குது? ஏதாவது பயன் இருக்குதா? அவர்கள் கொடுக்க, நாங்கள் ஒன்றும் சொல்லலைங்க. அவர்கள் அறிவிக்கப்பட்டதையாவது அறிவிக்கணுமில்ல. எவ்வளோ அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினமும் கிட்டத்தட்ட பொது பட்ஜெட்டில் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அறிவிப்புக்கு எதுவுமே நிறைவேற்றலை. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை. இன்றைய தினமும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கொடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலை. அதுதான் இப்பொழுது ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக விவசாய பெண்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக ஆட்சியில் எவ்வளோ செஞ்சோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். தூர்வாரின்ற பணியை மேற்கொண்டோம். 50 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டோம். எல்லாமே செஞ்சது அதிமுக ஆட்சி. வறட்சி வருகின்ற பொழுது விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். 2 முறை
விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் ஒரு 5 ஆண்டில் 2 முறை தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசு. அதே போல் விவசாயிகள் பேரிடர் காலத்தில் விவசாயியுடைய விளைநிலங்கள் பயிரிட்டிருக்கிற விளைநிலங்களில் பயிர்கள் சேதமடைஞ்சால் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்த அரசு அதிமுக அரசாங்கம். இவ்வளவு நாங்கள் செஞ்சோம். கொரோனா காலத்தை கூட விவசாயிகள் பாதிக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு பட்ஜெட்டை அறிவித்து வேளாண் பெருமக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க முடியாத பட்ஜெட் இந்த வேளாண் பட்ஜெட் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதாவது ஏற்கனவே நிறைய இருக்குது. அதை நான் ஏன்னா இப்போ அங்கே வேளாண் பட்ஜெட்டை முடிஞ்ச உடனே வந்துட்டேன். அதில் அந்த பட்ஜெட் அந்த புத்தகத்தில் நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்மணிகளை மூட்டை பிடிச்சி அரசனுடைய நேரடி நெல் கொள்முதலை கொண்டு வந்து தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்கிறாங்க. ஆனால் கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட அந்த நெல்லை அவர்கள் உடனுக்குடன் நேரடி நெல் கொள்முதல் செய்யாத காரணத்தில் மழைக்காலத்தில் அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து பல லட்சம் மூட்டைகள் வீணாச்சு. பல விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. நான் கூட நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இந்த அரசாங்கம் அப்போ இந்த புதிதாக வந்த அரசாங்கம் அப்பொழுது என்ன சொன்னாங்க? தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்போம். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி கொள்முதலுக்கு கொண்டு வந்தவுடன் உடனுக்குடன் கொள்முதல் செஞ்சு விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படுனாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகும் கடந்த கால ஆட்சியில் என்ன நிலைமை இருந்தோ அதே நிலை தான் இருக்குது. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு வந்து திறந்த வெளியில் அடித்து வைக்கின்ற பொழுது உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினால அது பாதுகாப்பு வைப்பதற்கு தார்ப்பாயம் கொடுக்கல. அதனால் கடந்த கால அரசு போல மழையில் நனைந்து அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அதுதான் தார்ப்பாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தார்ப்பாய் கொடுத்தா தான் நிஜம். அதையாவது செய்யட்டும். விவசாயிகளுக்கு என்று எதுவுமே செய்யலை. இந்த வேளாண் பட்ஜெட்டில் எதுவுமே விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே பார்க்க முடியவில்லை. தஞ்சை, திருவாரூர் முதலான டெல்டா மாவட்டங்கள் கடுமையான வறட்சிக்கு சந்திச்சிருக்கிறது. குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காவிரி விவகாரத்தில் தாவேக அரசினுடைய அந்த செயல்பாடு அணுகுமுறை திருப்தி அளிக்கும் வண்ணம் இருக்கிறதா? நீங்கள் அவையில் தான் கேட்கணும். நாங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டோம். காவிரிக்காக என்னென்ன செய்தோம் என்ற வரலாற்றையே நான் பல முறை ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் சொல்லிட்டாங்க. எங்களுடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மாவில் காவிரி நீரை பெறுவதற்கு 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா. இன்றைக்கு அம்மா இருக்கின்ற பொழுது இந்த காவிரி நீரை பெறுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் துரதிர்ஷ்டவசமாக மறைந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்திலே விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான தீர்ப்பை பெற்றோம். ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் மாதாந்திர வாரியாக திறந்து விடப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை நாங்கள் பெற்றோம். அதை கூட இந்த அரசு நிறைவேற்ற முடியல. வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார் முதலமைச்சர். இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய ஜூன் மாதம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கல, ஜூலை மாதம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கல. இன்றைக்கு கபினி அணை நிரம்பி இருக்குது, கேஎஸ்ஆர் அணை நிரம்பி இருக்குது, ஹானங் அணை நிரம்பி இருக்குது. இன்னையெல்லாம் நிரம்பி உபரி தண்ணி திறந்து விடுறாங்க. மாதாந்த வாரியாக நமக்கு தண்ணீர் கிடைத்திருந்தால் நாம் உரிய நேரத்தில் நமக்கு டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்வதற்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும். ஆனால் மாதாந்திர வாரியாக நமக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறக்கவில்லை. இந்த அரசு தண்ணீர் பெறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. வாய் திறந்து கூட பேச மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இழுக்கு ஏற்படுகின்ற விதத்தில், தலைகுனி ஏற்படுகின்ற விதத்தில் இவர் கர்நாடகத்துக்கு போகிறங்கிறாரு. கர்நாடக முதலமைச்சர் வர வேண்டான்னு சொல்கிறார். கர்நாடக முதலமைச்சர் கர்நாடகத்துக்கு வர வேண்டான்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைகுனி ஏற்படுகின்ற முதலமைச்சர் எண்ணி பார்க்க வேண்டும். இது தனிப்பட்ட முறையில் கிடையாது. இன்றைக்கு முதலமைச்சர் என்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அனைத்து மக்களுக்கும் முதலமைச்சராக இருக்கிறார். தேர்தல் வர வரைக்கும் வேற, தேர்தல் வந்த பிறகு முதலமைச்சர் என்ற பொறுப்பு வந்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையாக பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைகுனிவு ஏற்படுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடு அமைந்துள்ளது வருத்தம் அளிக்கின்றது. சார் நேற்றே சொல்லிட்டேன். நேற்று தினமே
அவர் பொது பட்ஜெட்டுக்கே பூஜ்ஜியம் தான் கொடுத்துருக்குறாங்க. வேளாண் பட்ஜெட்டுக்கு -0 கொடுக்கலாம்.